1 பேதுருவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் 9ஆம் வசனம். இரக்கமுள்ளவர்களும் சகோதர சிநேகமுள்ளவர்களும் மன உருக்கமுள்ளவர்களும் இணக்கமுள்ளவர்களுமாயிருந்து தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல். சிலர் உங்களை இந்த சமூகம் பாதிக்குது, திட்டுது, உங்களை நோண்டுது, உங்களை சீண்டுது, வம்புக்கு இழுக்குது, உங்களை பல வகையான சிற்றின்பங்களுக்குள்ள அழைத்து செல்லுகிறது. பார்ட்டி கட்டிங் போடலாம், பல வகையான சிற்றின்பங்களுக்குள்ள உங்களை அழைத்து கொண்டு சென்று வாழ்க்கை சிதைக்க பார்க்கிறது. வசனம் சொல்லுகிறது, அதை செய்யாம அதற்கு மாற்றாக, அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதியுங்கள். அப்போ நன்மையானதை நீங்க சூஸ் பண்ணணும். இல்ல அவங்க திட்டட்டும், ஒன்னு புரிஞ்சுக்குங்க, பாதிக்க வருகிறார்கள், பாதிப்புக்குள் ஏற்படுத்துகிறார்கள், தீமை செய்கிறார்கள், உதாசீனப்படுத்துகிறார்கள் என்றால் வேதம் சொல்லுகிறது, இடரல்கள் இந்த பூமியில் வருவது கூடாத காரியம். ஆனால் யாரால் இடரல்கள் வருகிறதோ அவர்களுடைய கழுத்திலே எந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்திலே தூக்கி போடுகிறார்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, கட்டிங்க்கு கூப்பிட்டாங்கன்னா போயிடாதீங்க. இது வரைக்கும் கூப்பிடலன்னா இனிமேல் கூப்பிடுவாங்கன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க இடர பாக்குறாங்க இல்லையா? பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, இடர வைக்கிறாங்கன்னு சொன்னா அவங்க கழுத்துல எந்திர கல்லு கட்டப்படுதுன்னு அர்த்தம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நாரதர் வேலை பண்ற நாத்தனார் மேல கோச்சிக்காதீங்க. அவங்க உங்களுக்கு தீமைக்கு தீமை செஞ்சா அவங்க மேல கேஸ் போட்டுறாதீங்க. வம்பு பிரச்சனை எடுத்தாங்கன்னா ஆண்டவர்கிட்ட சொல்லி, ஆண்டவரே அவ காலை உடைய, ஆண்டவரே கைய உடைய, ஆண்டவரே நீங்க என்ன பண்ணுமா, ஆசீர்வாதம் பண்ணுங்க. அப்படி நீங்க பண்ணும் பொழுது என்ன ஆகுதுன்னா உங்கள் கழுத்தில் எந்திர கல் கட்டப்படாது. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஏன்னா அது உங்கள் வேலை அல்ல, உங்கள் வேலை மிக அதிகம், உங்கள் உயர்வு மகா மேன்மையானது, உங்கள் அழைப்பு. ஏன்னா இந்த சமூகத்தின் மோசமான எண்ணங்களால் தாக்கப்படுவீர்களே ஆனால் நீங்கள் அடுத்த ஷிஃப்ட்டுக்குள்ள போக முடியாது, அடுத்த வளர்ச்சிக்குள்ள போக முடியாது. நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா, அடுத்த வளர்ச்சிக்கு நான் எப்படி அப்கிரேட் ஆகணும் என்ற விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணி உங்களை முழுமையாக அந்த பசிக்குள்ள உங்களை வளர்த்து கொள்ள வேணும். ஊழியம் செய்ய போறேன்னா அந்த ஊழியத்தின் பசி, படிக்கிற விஷயத்துல ஒரு பசி, நல்ல தொழில் பண்றேன்னா அந்த தொழிலை நல்ல பெஸ்ட் ஆக்கிறதுக்கு ஒரு பசி, நீங்க எதுல ஷைன் ஆகணுமோ அந்த விஷயத்துல பசியை வளர்த்து கொண்டால், அந்த நோக்கம் அந்த லட்சியம் இருந்தால், அவசியமற்ற நோக்க லட்சியங்கள் உங்களை விட்டு விலகி போய்விடும். ஏன் அநேகருக்கு வாய்ப்பு இருந்தும் சந்தர்ப்பம் இருந்தும் படிப்பு இருந்தும் ஞானம் இருந்தும் ஏன் வாழ்க்கையில் வளர்ச்சி அடைய முடியவில்லை? பசி இல்ல. பசி இருக்கு அடையணும்னு சொல்லி, ஆனா வேண்டாத பலவிதமான சிந்தைகள் இருக்கின்றபடியினால் முழுசா அதுல வெற்றி காண முடியல. ஒரு காரியத்தை செய்து முடிக்க வேண்டும் என்ற ஒரு முழுமையான ஒரு பசி. அதான் பவுல் சொல்றார் இல்லையா, சங்கீதக்காரன் சொல்றார் இல்லையா, ஒன்றையே நான் கேட்டேன். அதுதான் பக்கத்துல பார்த்து படிக்கிறீங்களா, ஃபுல் ஃபோக்கஸ்ட் அதுல வைங்க, அதுல பசிய வைங்க, ஸ்டேட் ஃபர்ஸ்ட் வருவீங்க. ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லைன்னா ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆச்சும் வருவீங்க. ஸ்கூல்லையும் ஃபர்ஸ்ட் வரணுமா? இவங்க கேளுங்க கதைய. ஃபோன் நோன்றதுலயும் ஃபர்ஸ்ட் வரணுமா? இன்ஸ்டாலையும் இன்ட்ரெஸ்டா இருக்கணுமா? லவ்லையும் இன்ட்ரெஸ்டா இருக்கணுமா? சினிமாவிலையும் இன்ட்ரெஸ்டா இருக்கணுமா? நாளுத்துல கால கைய போட்டுக்கினா நீ எதுலையுமே உருப்பட மாட்டேன். ஊர்ல சுத்திக்கிட்டு இருக்காங்களே, அந்த ஊர்ல சுத்திட்டு இருக்கிற மட்டைங்களோட மட்டையா இருப்ப. ஒன்றையே கேட்டேன், ஸ்டேட் ஃபர்ஸ்ட் இல்லாட்டி கூட பரவாயில்ல, ஸ்கூல் ஃபர்ஸ்ட் ஆச்சு நான் வர போறேன்னு ஃபோக்கஸ்ட் எஜுகேஷன்ல நீ வச்சு பாரு, வரியா இல்லையான்னு பாரு. ஏன்னா பசி அதுல மட்டும். உங்க ஸ்கில்ல டெவலப் பண்றீங்களா? அப்கிரேட் ஆகணுமா? வேலையில ஒரு பெரிய ஒரு பொசிஷன் வரணுமா? அதுல உங்களோட ஃபுல் எனர்ஜியை அதுல நீங்க செலுத்தி பாருங்க, அதுல பசியா இருந்து பாருங்க, வெற்றி காண்பீங்க.
உங்களுக்கு தேவன் கொடுத்திருக்கிற பொறுப்பு என்ன, கடமை என்ன, உத்தரவாதம் என்ன, அதுல ஃபுல் ஃபோக்கஸ்டா செயல்படுங்க, வெற்றி காண்பீர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லு, ஆத்துலயும் காலு சேத்துலயும் காலு, அப்புறம் அவ்வளவுதான். அது ஒரு காலு இந்த பக்கம் போகும், ஒரு கால் அந்த பக்கம். ஒன்றையே கேட்டேன், இதுதான் என் வாழ்க்கை, இதுதான் என் பாதை, இதுதான் என் பயணம், இதுதான் என் லட்சியம், இதற்காகத்தான் தேவன் என்னை முன்குறித்திருக்கிறார், இதற்காகவே தேவன் என்னை அபிஷேகம் பண்ணியிருக்கிறார் என்று அதை நோக்கி நீங்கள் பயணித்தால் உங்களுக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். அந்த பசி அடுத்த கட்ட அபார வளர்ச்சி உங்கள் வாழ்வில் அடைவதற்கு உதவி செய்யும். சின்ன சம்பவம் சொல்லி முடிச்சிடுறேன். ஒரு இளவரசன் அரண்மனையில் இருக்கக்கூடிய தன்னுடைய அறையில் எதிர்பாராத விதமாக புகுந்து விட்ட ஒரு எலி, பெருச்சாளி, அதை வெட்டுவதற்காக ஓடுகிறான். வெட்ட முடியல, எலி தப்பிச்சு போயிருச்சு. இளவரசனுக்கு பெரிய துக்கம். இவன் துக்கமாய் இருப்பதை மன்னர் பார்க்கிறார். மன்னர் கேட்கிறார், ஏன் இளவரசரே இத்தனை துக்கம் உங்களுக்கு? இளவரசன் சொல்லுகிறான், எத்தனை போர்களை நான் சந்தித்திருக்கிறேன், எத்தனை அரசர்களுடைய தலையை நான் வாங்கி இருக்கிறேன், வெட்டி இருக்கிறேன், நூற்றுக்கணக்கானவர்களை என் வாளால் மடிய செய்திருக்கிறேன். போய் சாதாரணமான ஒரு எலியை வெட்டுறதுக்காக போனேன், தப்பிச்சு போயிருச்சு. அவ்வளவு துக்கமா இருக்கு, வெக்கமா இருக்கு. மன்னர் சொன்னாரா, சாதாரணமான எலியை வெட்ட முடியலன்றதுக்காக துக்கப்படுறீங்க? நம்ம அரண்மனையில் ஒரு சூப்பரான ஒரு பூனை இருக்கு, அந்த பூனையை கொண்டு வந்து விடுறோம் பாருங்க, எலியை பிடிச்சு கொன்னுரும். மன்னர் அரண்மனையில் இருக்கக்கூடிய சிறந்த ஒரு பூனைகளில் ஒன்றை கொண்டு வந்து விடுகிறார். அந்த பூனை எலியை பார்க்கிறது, ஆனா பிடிக்க மாட்டேங்குது. மன்னருக்கு இளவரசனுக்கு துக்கம், இப்ப மன்னருக்கும் துக்கம் ஆயிருச்சு. நாடா அது சாதாரணமான ஒரு எலிய ஒரு பூனை பிடிக்க முடியலையே. மன்னன் துக்கமாய் இருப்பதை மன்னனுடைய போர்படை தளபதிகள் பார்க்கிறார்கள். ஏன் மன்னன் துக்கமாய் இருக்கிறார்? ஏன் மன்னா துக்கமாய் இருக்கிறீர்கள்? பக்கத்துல பாத்துக்கலுங்க, நீங்க ஏன் துக்கமா இருக்கீங்க? பெருசாலியை வெட்ட முடியலையா? பெருசாலி மன்னன் சொல்றாரு, எலி சாதாரணமான ஒரு எலியை பிடிக்க முடியல. போர்படை தளபதிகள் சொல்லுகிறார்கள், ஏன் மன்னா வருத்தப்படுகிறீர்கள்? மேற்கத்திய நாடுகளிலிருந்து தலை சிறந்த பூனைகளை இறக்குமதி செய்வோம், அவைகள் இந்த எலியை ஒன்றுமில்லாமல் செய்துவிடும். அப்படியே செய்யுங்கள். போர்படை தளபதிகள்லாம் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில இருந்து இறக்குமதி செய்கிறார்கள். ஃபாரின் பூனைகள் இறக்கப்படுகிறது அரண்மனையில். 4-5 பூனையை விடுறோம், ஃபாரின் பூனைய. அதுங்களுக்கு முன்னாடி தான் எலி ஓடுது. ஆனாலும் பூனைக்கு முன்னாடி எலி ஓடினாலும் பூனையால எலியை பிடிக்க முடியல. போர்படை தளபதி எல்லாம் துவண்டு போனார்கள். அரண்மனையே சாவு வீடாயிடுச்சு. துக்கம். இதை கண்டதான காவலாளி, செக்யூரிட்டி, ஏன் இந்த அரண்மனை இத்தனை சோகம்? காதுல தூது வருது, எலிய பிடிக்க முடியல. காவலாளி சொன்னா, என் வீட்டுல ஒரு பூனை இருக்குதே, அது கொன்னுரும் அந்த எலிய. அப்படியா? கொண்டு வாங்க பார்க்கலாம். அந்த காவலாளி தன் வீட்டில் வளர்த்ததான பூனை எடுத்துக்கொண்டு வருகிறான். எல்லாரும் பார்க்கிறாங்க. மெலிசா, வத்துலம் தொத்துலமா, தம்மா துண்டா இருக்குது. இந்த பூனை அந்த எலியை பிடிக்க போதா பரிகாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது அந்த பூனையை கரெக்டா அந்த எலி இருக்கிற இடத்துல கொண்டு போய் விடுறாங்க. எலியை பார்த்த அடுத்த சனமே பாய்ந்து போய் அந்த பூனை எலியை பிடித்து கொன்று போடுகிறது. எல்லாருக்கும் ஆச்சரியம், எப்படி இது சாத்தியம்? அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, அரண்மனையில் இருந்த பூனையே ஆனாலும் சரி, மேற்கத்திய நாட்டிலிருந்து இறக்குமதி செய்த பூனையே ஆனாலும் சரி, துண்டு கொழுத்து போய் கிடக்குதுங்க. ஆனா இந்த காவலாளி வீட்டில் இருந்த பூனை திங்காம பசியில இருந்தது, பாஞ்சு போய் பிடிச்சது. நான் சொல்லுகிறேன், உனக்கு பசி இருந்தால், உன்னுடைய ஸ்கில் நீ டெவலப் பண்ற பசி இருந்தால், உன் துறையில் சாதிக்க வேண்டும் என்ற பசி இருந்தால், எவனும் சாதிக்காததை நீ சாதிப்பாய். இப்ப பசி இல்ல. ஏன்? கான்சென்ட்ரேஷன் 10 இடத்துல பாஞ்சுக்கிட்டு இருக்கு.
காலையில ஒரு மேட்ரு, மதியானம் வேற ஒரு டேட்டிங்கு, சாயந்தரம் வேற ஒரு மேட்ரு, எல்லாம் மேட்ரு வேற வேற போயிட்டு இருக்கு. ஒன்றையே கேட்டேன், அதே நாடுவேன், ஃபுல் ஃபோக்கஸ் பண்றேன். உன் எனர்ஜியை மொத்தமா அங்க செலுத்திப்பார். பசி வரட்டும். உன் கம்பெனி வேலையில நீ சிறந்து விளங்குவ, உன் பிசினஸ்ல சிறந்து விளங்குவ, உன் படிப்புல சிறந்து விளங்குவ, உன் ஊழியத்துல சிறந்து விளங்குவ. நீ தான் டாப்ல நம்பர் 1 இருப்ப. 10ல 1 இருக்க மாட்ட, நீ தான் நம்பர் 1 இருப்ப. பசி. மோசமான உணர்ச்சிகளுக்கு நீங்கள் நேரங்களை செலவழித்தால் பசி இருக்காது, வைராக்கியம் இருக்காது. தாவீதை போல ஒன்றை கேட்டேன், அதையே அடையும்படி நாடுவேன் என்ற பசி உங்களுக்குள் இருந்தால், நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் பசி, சத்தியத்தின் மேல் பசி, அன்புள்ள ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற ஒரு பசி, சாந்த குணத்தோடு வாழ வேண்டும் என்ற நல்ல உணர்வுகளை வாழ்வில் வடிவமைத்துக் கொள்ள வேண்டும் என்ற பசி இருந்தால் மோசமான உணர்வுகளிலிருந்து நீங்கள் காக்கப்படுவீர்கள். எத்தனை பேர் ஆமென் சொல்றோம்? கண்களை மூடி வலது கைகள் ஆண்டவருக்கு நேராக உயர்த்தி, தேவாதி தேவனுக்கு நேராக நம்முடைய கண்களை உயர்த்தி எத்தனை பேர் சொல்ல போறோம்? ஆண்டவரே, நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் என்று நம்முடைய வாக்கியம் சொல்லுவது போல நல்ல நல்ல விஷயத்தை எனக்கு பசிய தாங்கப்பா. கேட்கலாமா? எல்லாரும் கேட்கலாமா? வாய்களை திறந்த கைகளை உயர்த்தி ஆண்டவரிடத்துல கண்களை மூடி, ஆண்டவரே, மோசமான விஷயம், பழி வாங்குற விஷயம், பாவம் செய்யற விஷயம், தப்பான விஷயம், தேவையில்லாத விஷயம், அதுலலாம் எனக்கு பசி இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஆண்டவர், இன்னைக்கு பரிசுத்தமான விஷயத்துல, நீதியான விஷயத்துல, உத்தமமான விஷயத்துல, உறுதியான விஷயத்துல ஒரு பசி எனக்கு தாங்கப்பா. கர்த்தருக்காக ஊழியம் செய்யணும் என்ற ஒரு பசியை தாங்கப்பா. கர்த்தரை தேடணும் என்ற ஒரு பசியை தாங்கப்பா. என் துறையில் நான் சிறந்து விளங்க வேண்டும் என்ற ஒரு பசியை தாங்க. படிக்கிற பிள்ளைங்க கேட்பீங்களா? ஆண்டவரே, படிப்புல, விசுவாசத்துல, கர்த்தாவை அறிகிற அறிவிலே எனக்கு ஒரு பசியை தாங்க ஆண்டவரே. தேவையில்லாத மோசமான உணர்வுகளுக்கு நான் இடம் கொடுத்து என் நேரமோ, என் எனர்ஜியோ, என் செல்வமோ, என் பணமோ எல்லாமே தேவ பிள்ளையை வீணாக்கி கொண்டிருக்கிறாய். இன்றைக்கு கர்த்தர் உன்னை நல்ல உணர்வுகளால் உன்னை நிரப்பி உன் உணர்ச்சிகளை தேவன் சுகமாக்க விரும்புகிறார்.